தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவருக்காக நேரு உள் விளையாட்டு அரங்கம் மிக தீவிரமாக இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளான என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேடை அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பல எல்இடி விளக்குகளுடன் பல்வேறு ஏற்பாடுகளுடன் இந்த மேடையானது செட்டானது போடப்பட்டு வருகிறது. குறிப்பா 5000 பேர் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கான ஏற்பாடுகளானது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா கீழ்பகுதியில அதாவது பாத்தீங்கன்னா 1000 பேர் வந்து கீழ்பகுதியில வந்து அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த உள் விளையாட்டு அரங்கத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் 4000 பேர் வரை அமர்ந்து இந்த பதவியேற்பு விழாவில் பங்கு பெறுவதற்கான அழைப்புதலை வந்து கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. நாளை வந்து 11:30 மணி அளவில் வந்து இந்த நிகழ்வானது நடைபெறுவதற்கான திட்டமிடுதல் வந்து ஆளுநரை வந்து இன்று சந்தித்து ஆட்சி அமைக்க அந்த உரிமை கோருதலை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து கேட்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று வந்து அதோடைய இறுதிக்கட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்றக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்று அதிக இடங்களை பிடித்த ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஆனால் தனிப்பெரும்பான்மைக்கு வந்து 118 இடங்கள் கேட்கப்பட்ட சூழல்ல இன்று காங்கிரஸ் கட்சி வந்து 5 இடங்களை வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சனால 113 இடங்களா இருக்கு. இருப்பினும் பாத்தீங்கன்னா 6 இடங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் தேவையா இருக்கு. அதற்கான ஒரு சதுரங்க விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியுடன் வந்து கூட்டணி கலைக்கலாம், யாரு வந்து ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு இழுபறியும் பேச்சுவார்த்தையும் ஆங்காங்கே நடைபெற்றக்கூடிய சூழல்ல தான் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு 1000 பேர் அதாவது கீழ்பகுதியில் உட்கார்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும், அதே சமயம் ஸ்டேடியத்தின் மேல் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் 4000 பேர் உட்கார்ந்து பார்க்கும் வகையிலும் வந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சராக விஜய் வந்து பொறுப்பேற்கும் பட்சத்துல அமைச்சர்களும் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த நிகழ்வு வந்து பொறுப்பேற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்று வந்து ஆளுநரை சந்தித்து விஜய் கொடுத்த கடிதத்திற்கு வந்து பதில் கடிதம் வந்து இன்னும் வரவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்படி பதில் கடிதம் வந்தவுடன் அவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கான அழைப்புதல் வந்து அவருக்கு கிடைக்கப்பெற்று நாளை 11:30 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல வந்து அவர் வந்து பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்பு வெளியாகி இருக்கு. அதே சமயம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல அனைத்து துறை அதிகாரிகளும் வந்து இறுதிக்கட்ட பணிகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது வரக்கூடிய அந்த 5000 பேருக்கு வந்து அமர்வுக்கான இருக்கைகள் மற்றும் அவர்களுக்கான சிற்றுண்டிகள், உணவுகள் இது போன்ற வசதிகளும் ஆங்காங்கே செய்யப்படக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. மாநகராட்சி சார்பில் வந்து அந்த உணவுகள் மற்றும் ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதே சமயம் இந்த உள் விளையாட்டு அரங்கத்துல மட்டும் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து அமர்த்தப்பட இருக்கிறாங்க. ஸ்டேடியத்தை சுற்றி 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படுது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, விஜய் வந்து பரப்புரைக்கு செல்லும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் பலதட்ட பேர் வந்து அவரை வந்து சூழக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அப்படி இருக்கும்போது பதவியேற்பு விழா அப்படிங்கிற போது அவருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது நிறைய பேர் வந்து அழைப்பதில் இல்லாட்டாலும் சரி அவருடைய பதவியேற்க பார்ப்பதற்கு பல ஊர்கள்ல இருந்து கிளம்பி வருவாங்க. அப்படி வரவங்களை வந்து கூட்ட நெரிசல சிக்காமலையும் பாதுகாப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்குமான ஏற்பாடுகளை காவல்துறை வந்து மும்முரமா வந்திருக்காங்க. அதற்கான ஆய்வுகள் வந்து இந்த காவல் உயரதிகாரிகள் இன்று காலையே வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாளை வந்து பாத்தீங்கன்னா 11:30 மணி அளவுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து இறுதிக்கட்ட பணிகள் இருக்கக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கு, வண்ண விளக்குகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்டேடியம் முழுவதும் வந்து ஸ்பீக்கர்கள் வந்து பொருத்தப்படுகிற பணிகள் நம்மளால பார்க்க முடியுது. அரசு துறை அதிகாரிகள் மிகவும் பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா நம்மளுடைய தந்தி தொலைக்காட்சியில நம்ம வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பத்துல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஏஐ வீடியோ அப்படின்னா இதே மாதிரி வந்து சிவப்பு கம்பளங்கள் அமைக்கப்பட்டு விசில் சின்னத்தோட மிக பிரம்மாண்டமாக அந்த பதவியேற்பு விழா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மிகவும் சமூக வலைதளங்களை வேகமா பரவிட்டு வருது. அதை அப்படியே காண்பிக்கும் அளவுக்கு தான் இந்த நேரு உள்நாட்டு அரங்கத்துல நம்ம ஏஐ வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நாளை அந்த நடக்கும் என்று சொல்லக்கூடிய சூழல்ல தனிப்பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சு அதுக்கான கடிதத்தை வந்து ஆளுநர் கொடுத்தவுடன் அந்த நேரம் வந்து உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்றக்கூடியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேரு உள்நாட்டு அரங்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ரூபனுடன் செய்தியாளர் கார்த்திக். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.